போதி வணக்கம். நான் உங்கள் ஈரோடு உதயகுமார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜோதிடம் சார்ந்த பதிவுகளோடு நாம் தொடர்ந்து நம்முடைய நேயர்களுக்கு பல பதிவுகள் பேசிக்கிட்டே வரோம். இன்னைக்கு ஒரு பதிவா லக்னத்துல சுக்கிரன் இருந்தா என்ன ஆகும் அதை ஒரு சின்ன குறிப்பா பேசுவோமே. லக்னத்துல சுக்கிரன் இருக்கிறவங்க எல்லாம் பாருங்க, நல்ல சுகவாசியா இருப்பாங்க. பெண் பிள்ளைகள் மேல ரொம்ப பிரியம் இருக்கும். பெண்கள் மேல அதிக பிரியம் உள்ளவர்களாக இருப்பாங்க. இவர்களுடைய மனைவியால இவர்களுக்கு நிறைய ஆதாயம் கிடைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. மனைவியால நல்ல சுக வாழ்க்கை உண்டு, மனைவியால நல்ல ஒரு அனுகூலம் உண்டு, நல்ல ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாம் ஏற்படக்கூடியவர்கள். பகைவன் அஞ்சி ஒடுங்குவான். லக்னத்துல சுக்கிரன் இருக்கிறது இன்னொரு விஷயத்தையும் எடுக்கிறோம். பகைவன் அஞ்சு ஒடுங்குவான் அப்படின்னு இருக்கு. இன்னொரு விஷயம் பாருங்க, லக்னத்துல சுக்கிரன் இருந்து 12ஆம் வீட்டுல, எந்த லக்னமான 12ஆம் வீட்டுல உச்ச கிரகம் இருந்ததுன்னா மிகப்பெரிய கோடீஸ்வரனா. அற்புதமான விஷயம் இல்லையா? லக்னத்தில் சுக்கிரன் இருந்து 12ல உச்ச கிரகம் இருந்ததுன்னா கோடீஸ்வரன் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதே போல பாருங்க, சுக வாழ்க்கையில அதிக விருப்பம் உள்ளவர்களாக இருப்பாங்க. ஒரு சிலருக்கு தலை சார்ந்த இடத்துல எல்லாம் சில புண்ணு வருது, தலையில ஒரு சில உபாதைகள்லாம் ஏற்படுது இல்லையா, அந்த பொடுகு மாதிரி புண்ணு மாதிரிலாம் வருது இல்லையா, இதெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. அந்த ஜாதகத்துல கிரகங்கள் இருக்கக்கூடிய வலுவை பொறுத்து சில விஷயங்களை முடிவு பண்ணணும். பொது பலனா நம்ம லக்னத்துல சுக்கிரன் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அதே போல அற்புதமான கல்வி அறிவும், அந்த நேரத்தில் அந்த கல்வி அறிவை பயன்படுத்துறதும், பிறரை தன்வசப்படுத்தக்கூடிய ஆற்றலும் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. சுக்கிரன் லக்னத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷமான அமைப்பும் கூட. எப்பயுமே வசியமாகுது இல்லையா? நம்ம போய் இருக்கோம், ஒரு இடத்துல இருக்கோம், ஒரு இடத்துல பேசுறோம், ஒரு வேலைக்கு இருக்கும், அந்த இடத்துல நமக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குன்னாவே சுக்கிரன் ஒரு நல்ல அமைப்போட இருக்கிறாருன்னு அர்த்தம். லக்னத்துல சுக்கிரன் இருக்கிறது சிறப்பான பலனாக தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். சரி, இன்னும் பல காணொளிகள் தொடர்ந்து பேசுவோம், பல பயனுள்ள பதிவுகளை பேசுவோம். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். போதி வணக்கம்.